அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கம் ஏற்படவிருக்கிறது. அந்த வகையில் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெறப்போகிறது, அவர்களுக்கு இந்த காலம் சாதகமான நிலையை உருவாக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும், நீங்கள் முருகப்பெருமானினுடைய தீவிர பக்தர் அப்படின்னா ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிட்டு இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி நேர்களே, இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அதாவது ஜூன் மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா வைகாசி விசாகம் முடிந்த அடுத்த நாள். இந்த நேரத்தில் கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெகுவான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அந்த வகையில் வைகாசி விசாகம் அப்படின்னு வரக்கூடிய பட்சத்தில் இந்த நேரம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்களையும் துயரங்களுக்கும் பதில் சொல்லக்கூடிய வகையில் முருகப்பெருமான் தங்களுக்கு வழிகாட்டவும் செய்வார். அவரே தங்களுக்காக நேரடியாக பழி தீர்க்கவும் செய்வார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் உங்களுடைய இன்னல்களை போக்கிக் கொள்ளவும், உங்களுக்கு யாராவது துரோகம் செய்கிறாங்க இல்லை உங்களை ஏமாற்றாங்க அப்படின்னா அதை முருகனிடம் ஒப்படைத்து விடுங்க. முருகனே சரணாகதி அப்படின்னு அடைந்து விட்டீர்கள் அப்படின்னா அதற்கான தண்டனையை முருகப்பெருமானே வழங்குவார். அதற்குரிய வழியையும் தங்களுக்கு காட்டுவார். அதனால் இந்த காலம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் முருகப்பெருமானினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால எதற்கும் நீங்கள் அஞ்சக்கூடிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இந்த காலத்தை நீங்கள் மிகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் இன்பகரமானதாகவும் வாழ்வதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே தென்படுகிறது. அதே சமயம் கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது சில நேரங்களில் தங்களுக்கு இன்னல்களை விளைவித்தாலும் கூட இறைவனினுடைய அருள் தங்களுக்கு பரிபூரணமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எந்தவித ஐயப்பாடும் வேண்டாங்க. இந்த காலத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அவை சுமூகமாகவே முடிந்துவிடும். வரக்கூடிய பிரச்சனைகள் கண்ணுக்கு தெரியாமல் போய்விடும். அந்த அளவுக்கு முருகனுடைய அருள் தங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த காலத்தை நினைச்சு நீங்க எவ்வித பயமோ அச்சமோ கொள்ள வேண்டாம். தைரியமா செயல்படுங்க. துணிச்சலோடு நீங்க இக்காரியத்தை ஆற்றினாலும் அதில் வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இந்த நேரத்தில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். சொல்லப்போனால் இந்த காலம் அப்படிங்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் திருப்பங்களையும் கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். திடீர்னு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து காணப்படும். ராஜ யோகங்கள் கிரகங்களினுடைய அமைப்பால் கிடைக்கப்பெறும். அதே போல் இந்த காலகட்டத்தில் வராது அப்படின்னு நினைத்த கடன் கூட உங்களுக்கு வசூலாகிடும். பணம் வராது அப்படின்னு நினைச்ச இடத்துல இருந்து உங்களுக்கு நாலாபுரத்தில் இருந்தும் பண வருவாய் இருக்கும். பொருளாதார ரீதியாக மிகவும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சொத்து சுகம் வாங்குவதற்கும் வீடு மனை வாங்குவதற்கும் வண்டி வாகனம் வாங்குவதற்கும் இந்த காலம் ஏற்ற காலம். இந்த காலத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து வித செயல்களுக்கும் அதீத பலன்கள் உண்டு. அதீத நன்மைகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நற்பலன்களையும் அனுகூலங்களையும் ஏற்படுத்தலாம். என்னதான் உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் இன்னல்கள் வந்தாலும் கூட அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் போய்விடும். சுலபமாக நீங்களே எளிதாக சமாளித்து வெளிவந்துடுவீங்க. சுமூகமாக எல்லா பிரச்சனையையும் முடித்து விடுவீங்க. இது நாள் வரைக்கும் நீண்டு வந்திருந்த பிரச்சனைக்கு எல்லாத்திற்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் தங்களுக்கு அமையப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஏமாற்றங்களை நீங்கள் அதிகமாக சந்திக்க நேரிடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படலாம். இருப்பினும் வரவை விட செலவுகள் அப்படிங்கிறது சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் திட்டமிடலோடும், அதாவது திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு நீங்கள் செலவுகளை மேற்கொள்ள வேண்டும்
வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. காதல் திருமணம் கைகூடும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. வீண் பிரச்சனைகள் தவிர்ப்பதற்கு வேலையில் கவனத்தை செலுத்த பாருங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்ற எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகைகளில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறும் அப்படின்னும் சொல்லலாம். இருந்தாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு நற்பலன்கள் கிடைக்கிறதுல சிறு காலதாமதம் ஏற்படத்தான் செய்யும். அதே மாதிரி திறமையுடன் செயலாற்ற வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உத்தியோகத்தில் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதே மாதிரி தொழிலில் முதலீடு செய்வதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை தீர்க்கமாக ஆலோசித்து அதன் பிறகு முதலீடு செய்ய வேண்டியது அவசியமான ஒன்றுங்க. அதே சமயம் தேவையில்லாத வீண் விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க. திருமணம் கைகூட வாய்ப்புகள் இருக்குது. வருமானத்தை சேமிப்பாக மாற்ற முயற்சி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்க. சிறிது உடல்நல பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனே அதை சரி செய்து விட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மற்றொரு புறம் பார்க்கும்போது மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கப்பெறலாம். இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். பிரச்சனைகளும் விலகிடும். ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் ஏற்படக்கூட வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. தன்னம்பிக்கை மட்டும் குறையாமல் செயல்படுறதன் மூலமாக பல அற்புதமான பலன்களை தங்களால் பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்க நீங்கள் இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். அதே மாதிரி செலவுக்கு ஏற்ற வரவு உண்டாகுங்க. சொத்துக்கள் வாங்குவதற்குரிய வாய்ப்புகள் பலருக்கும் இருக்கு. ஒரு சிலருக்கு எதிர்பாராத பணவரவு ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் இருக்கு. ஆனால் மற்றொரு புறம் குடும்பத்தில் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. அதனால விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். பேச்சிலையும் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வேலையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு தான் சாதகமாக இருக்கும். சாதகமற்ற சூழ்நிலை நிலவுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. எவ்வளவு கடினமாக உழைச்சாலும் அதற்குரிய பலனை தங்களால் பெற முடியாது. புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக கிடையாதுங்க. அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க. தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். வேலை கிடைக்கல அப்படிங்கிற விரக்தியும் வேண்டாங்க. இந்த காலகட்டத்தில் புதியதாக வேலை கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். அதனால் அதை நினச்சி கவலையோ இல்லை விரக்தியோ அடைய வேண்டாம். அதே மாதிரி எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்கிறது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சற்று சிரமமாகத்தான் இருக்கும். சேமிப்பில் இந்த காலத்தில் அதிகமாக நீங்கள் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்போ தான் உங்களுக்கு ஏற்படுகின்ற திடீர் பணத்தட்டுப்பாடு, பண திண்டாட்டம், பண நெருக்கடி போன்ற சமயங்களில் இந்த சேமிப்பு உங்களுக்கு பக்கபலமாக கை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா தேவையில்லாமல் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம். தலைவலி, அதாவது கடன் வாங்கி தேவையில்லாத பிரச்சனைகள்லையும் சிக்குவதற்கான வாய்ப்பும் உண்டாகும். இதன் காரணமாக கோபம், டென்ஷன், தலைவலி போன்றவையும் உங்களுக்கு ஏற்பட்டு தேவையில்லாத உடல் உபாதைகளும் ஏற்படும். நீங்கள் செய்கிற ஒரு சிறு விஷயம், சிறு தவறு அப்படிங்கிறது அடுக்கடுக்கான பிரச்சனைகளை அடுக்கடுக்காக வர வைக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் பரபரப்பாகவும் தென்பட ஆரம்பிப்பீங்க. எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் பரபரப்பான சூழ்நிலை இருக்கப்பெறும். எல்லாத்துலேயுமே ஒரு வேகம் இருக்க செய்யும். இருந்தாலும் வேகத்தை விட விவேகம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அடுத்து வரக்கூடிய 25 நாட்கள் அமைய பெறப்போகிறது. அதே சமயம் சிறு சிறு பாதிப்புகள் அவ்வப்போது உடல் ஆரோக்கிய விஷயத்தில் ஏற்படதாங்க செய்யும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா என்னதான் வேலையில் அதிகமான பொறுப்புகள், அதிகமான சுமைகள் இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்டு உங்களுடைய பணிகளை செய்கிறதன் மூலமாக, திறம்பட செய்து முடிக்கிறதன் மூலமாக அதற்கு ஏற்ற ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொள்ள பாருங்கள். அதே மாதிரி தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது. அதனால் பெரிய அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். சற்று குறைவாக தாங்க இருக்கும். தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய சூழ்நிலை
சாதகமாக இல்லை. அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக பொறுமையை கடைபிடிப்பது அவசியங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் செலவுகளை கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டியது அவசியமாகிறது. உடன் பணி புரிகிறவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அவங்கக்கிட்ட என்ன பேசணும், எந்த மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுலையும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். எல்லா விஷயத்தையும் சக பணியாளர்கள் மத்தியிலேயோ உடன் பணி புரிபவர்களிடத்துலையோ பகிர்ந்து கொள்வதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க.